இல்லை அவங்க வழக்கு தொடுத்தது தான் விந்தை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா? அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு 10-15 கடைகளில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல. அம்மா குடிநீர்னு வச்சாங்க. அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை, எங்கேயும் தண்ணியை எடுத்துன்னு போய் விற்கல. பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு எடுத்துன்னு வந்து பஸ் ஸ்டாண்டுங்களில் மட்டும் பஸ் டிப்போவில் வச்சாங்க. இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும். அது அம்மா உப்பு, அம்மா தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணுற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வச்சாங்க, அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க. இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்போ யாரும் கேட்டோமா? இது எவ்வளோ பெரிய திட்டம் இது! நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகியிருக்கிற ஆதரவு, இந்த அரசுக்கு கூடிக்கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல் ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அதாவது ஒரு அதிகமான அளவுக்கு வந்து பெரியவங்க இல்லையா, ஒரு அறிவு சிறந்தவர்கள் ஆர்டிஸ்ட் ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா நான் சொல்கிறேன். அம்மாண்டு தனிப்பட்ட பேரா அது அம்மா திட்டத்துக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் அம்மா அந்த அப்ளிகேஷன் வரும். அதுதான் வந்து அம்மான்னு வரும். அது புரியுங்களா? அதுக்கு வந்து ஸ்டாலின் நலம் காக்கும் திட்டம், உங்களோட ஸ்டாலின்னா அப்பவும் உண்டு பண்ணமா நான் கேட்குறேன். நான் கருணாநிதி சம்பாதிச்சதை வச்சு கொடு, எங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இல்லை முத்துவேலு இருக்கார் இல்லையா, கருணாநிதிக்கு அப்பா, அவர் ஆரம்ப காலத்தில் வந்து சொல்லி டாடா பிர்லா குடும்பத்துக்கு கொண்டுட்டாரு. அவரு பணத்தை எடுத்து கொடு, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பா பார்த்த பணத்தை எடுத்து கொடு, ஸ்டாலின் பேர் வச்சுக்கோ, உதயநிதி பேர் வச்சுக்கோ, இன்பநிதி பேர் வச்சுக்கோ, எல்லார் பேரும் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் உங்களுடைய பேர் வைக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது? அது என்ன உரிமை இருக்குது? அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால் எந்த வித தார்மீக உரிமையும் கிடையாது. இப்போ நலகாட்டு ஸ்டாலின்னு சொல்லிட்டு வாய்க்கிலே பேசிட்டு வடசென்னையில் போய் பாருங்கள், எல்லா இடங்களையும் குப்பை எடுக்கலை, குப்பையும் மூலமாக இருக்குது, குப்பை மேடாக குவிஞ்சு கிடக்குது. அதை எடுக்கிறதுக்கு வசதில்லை நலகாட்டு ஸ்டாலினா. இப்போ நான் கேட்குறேன், பிரைமரி ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலு, அதே போல் எக்கோடசிலுக்கு ஹாஸ்பிட்டலு, அப்போ இதெல்லாம் வந்து 4 வருஷம் ஒன்றுமே இல்லையா? 4 வருஷம் ஒன்றுமே இல்லையா? மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை. இப்போ தேர்தல் வருது இல்லை, இப்போ தான் அந்த நலங்காட்டு ஸ்டாலின் தான் மருந்து வருது, டாக்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வருது. அப்போ 4 வருஷம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்தல் வந்ததுனால நலங்காட்டு ஸ்டாலின் திட்டத்தில் நலத்தை கொடுக்க போகிறீங்க. அப்போ 4 வருஷம் நீங்கள் ஃபெயிலியர் இருந்ததான அர்த்தம். அதானே உனக்கு நின்னீங்க திட்டத்து மூலமாக, அதானே உண்மையை கூட. ஆனால் தேர்தல் வருதுனால அவருக்கு யோசனை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லா புது புது யோசனைலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி அது ஒருபோதும் எடுபடாது. மக்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்பிடுறவங்க கிடையாது. கேட்குறவங்க கேட்டால் கேள்வி நெய்யின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் கிடையாது. 6 மாதம் இருக்குது ஒன்று எலெக்ஷனுக்கு, திருப்பி ரிவீட் அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு திருப்பு முறை ஏற்படும். மீண்டும் அதிமுக வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.